for the wonderful introduction. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இந்த பிகமிங் சர்க்கிள் ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து சில பில்லர்ஸ் இருந்தாங்க என் கூட. ஸோ அந்த பில்லர்ஸும் இன்னைக்கு நம்மளோட இருக்காங்க. அவங்களுக்கு முதல் தேங்க் பண்ணிட்டு let us start this program. The first pillars as always are my daughters Shweta and Shraddha. They are here with me, and my best friend Rubina, she is also here with me. So அவங்க தான் இந்த பிகமிங் சர்க்கிளோட தொடக்கத்துலேருந்து, லைக் நான் இதை ஒரு ஐடியாவா எனக்கு ஆரம்பிச்சதுலேருந்து என் கூட இருந்து எனக்கு மோட்டிவேஷனலா பண்ணலாம் சொல்லி எனக்கு வந்து இது பண்ண ஆரம்பிச்சுட்டு கொடுத்தது. ஸோ பிஃபோர் வி ஸ்டார்ட் ஒரு 2 செகண்ட் ஸ்வேதா பேசினதுக்கு அப்புறம் ஒரு 2 செகண்ட் வந்து ஐ ஜஸ்ட் ஹேட் டு பாஸ் மை செல்ஃப். நான் நிறுத்தி யோசிக்க வேண்டியதா இருந்தது. என்ன யோசிச்சேன் அப்படின்னா, அவன் என்னெல்லாமோ சொல்லி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணான். சைக்காலஜிஸ்ட், ஆத்தர், பப்ளிக் ஸ்பீக்கர், அது இது எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணான். பட் ஹூ ஆம் ஐ? அதை நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன். we will start with an activity that we call experiments. Okay, ஒரு எல்லாருமே நான் சொன்ன மாதிரி பேப்பர் அண்ட் பென் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? நீங்க ரியாக்ஷன்ஸ் கொடுக்கலாம், தம்ஸ் அப், ஹார்ட், whatever. ஓகே, ஸோ எடுத்து வந்திருக்கீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு let's start the first experiment. சரியா? ஜஸ்ட் ஒரு செகண்டுக்கு பாஸ் பண்ணி ஒரே ஒரு ரிப்ளை கொடுங்க என்னோட கொஸ்டினுக்கு. ஹூ ஆர் யூ? அந்த பேப்பர்ல எழுதுங்க, ஹூ ஆர் யூ. 1 சென்டென்ஸா இருக்கலாம், 1 வேர்டா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். உங்களுக்கு எடுத்தோடனே ஹூ ஆர் யூ கேட்டோடனே மைண்ட்ல என்ன வருதோ அதை அப்படியே எழுதுங்க. எழுதிட்டீங்களா? ஹூ ஆர் யூ கேட்டோன்னே எல்லாரும் ஒன்று எழுதிருக்கீங்க இல்லையா? ஓகே, எவ்வளவு பேர் இங்க வந்து உங்களோட பேர் எழுதிருக்கீங்க? ஹூ ஆர் யூ கேட்டோன்னே ஐ எம் ஸ்வேதா, ஐ எம் கங்கா, ஐ எம் சாந்தா, அப்படி எவ்வளவு பேர் உங்களோட பேர் எழுதிருக்கீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் இன்டராக்டிவா இருந்தா நல்லா இருக்கும். எல்லாருமே வந்து வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களோட ரியாக்ஷன்ஸ் எனக்கு தெரியும். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹூ ஆர் யூன்னு கேட்டப்போ நேம் எழுதினவங்க யாரெல்லாம்? நேம் எழுதினவங்க ஐ எம் கங்கா, ஐ எம் உமா, ஐ எம் ருபீனா, ஐ எம் சாந்தா. கை ரைஸ் பண்ணுங்க. ஓகே, ஹூ ஆர் யூன்ற கேள்விக்கு அவங்களோட ஜாப் ரிலேட்டட், ஐ எம் சைக்காலஜிஸ்ட், ஐ எம் ஹோம் மேக்கர், அந்த மாதிரி எழுதினவங்க யார்? உமா கை தூக்கி. ஓகே, ஸோ ஹூ ஆர் யூன்னு கேட்டப்போ ஓகே, ஸ்வேதா கை தூக்கியிருக்கா. ஓகே, ஹூ ஆர் யூன்னு கேட்டப்போ உமா கை தூக்கி, ஜாப், அதாவது ஹோம் மேக்கர் இல்ல வாட் எவர் அவங்களோட ஜாப் எழுதினவங்க. ஓகே, ஹூ ஆர் யூன்னு கேட்டப்போ ரோல் எழுதினவங்க எவ்வளவு பேர்? ஐ எம் அ மதர், ஐ எம் அ ஃபாதர், ஐ எம் அ சிஸ்டர், ஐ எம் அ பிரதர், ஐ எம் அ டாட்டர், வாட் எவர் அந்த மாதிரி எழுதினவங்க. ஓகே, சோ எல்லாருமே இந்த ஹூ ஆர் யூன்ற கேள்விக்கு நம்மளுக்கு மேல கொடுக்கப்பட்ட ஒரு ரோலோ இல்ல ஒரு ஜாப் டைட்டிலோ இல்ல பேரோ அப்படி ஒரு ஐடென்டிட்டி வச்சு ஏன் நம்மள ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம்? we are all human beings, கரெக்டா? நம்ம எல்லாம் ஹியூமன் பீயிங்ஸா தான் இந்த உலகத்துக்குள்ள வரோம். ஓகே, இப்போ ஒரு குழந்தை வந்து பிறக்குது. அந்த குழந்தைக்கு நான் ஆண் பெண்ணுன்னு தெரியுமா? இல்ல நான் இந்த ஜாதி இந்த மதம் தெரியுமா? இல்ல நான் இந்த ஊர்ல பிறந்திருக்கேன், நான் இந்தியன், நான் யூகே, நான் அமெரிக்கன், நான் பிரிட்டிஷ் அப்படின்னு தெரியுமா? இல்ல இதுதான் என்னோட பேரு, அந்த பேரை யார் கொடுக்குறாங்க? பேரண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஓகே, இதுதான் என்னோட பேரு அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரியுமா? ஒரு குழந்தைய இந்த உலகத்துல பிறக்கும் போது எந்த ஐடென்டிட்டியோட நம்ம பிறக்கிறோம்? நம்ம எல்லாருமே எந்த ஐடென்டிட்டியோட பிறந்தோம்? ஹியூமன் ஐடென்டிட்டி தவிர வேற என்ன ஐடென்டிட்டி நம்மளுக்கு இருந்து? நம்ம அனிமல் இல்ல, கரெக்டா? நம்ம பேர்ட் இல்ல, கரெக்டா? நம்ம பிளான்ட் இல்ல, கரெக்டா? நம்ம ஹியூமன் ஐடென்டிட்டி தவிர வேற எந்த ஐடென்டிட்டியோட பிறக்கிறோம்?
எப்ப நம்மளுக்குள்ள ஜெண்டருமே யாராவது சொன்னாதான் தெரியும். நீங்க ஏதோ ஒரு தீவுல பிறந்துட்டீங்க, உங்களுக்கு என்ன ஜெண்டர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. டு யூ நோ? இப்பெல்லாம் வந்து ஜெண்டர் கூட ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் மாறிடுறாங்க. அவங்களுக்கே அவங்க ஜெண்டர் என்னன்னு தெரியறது இல்லை, அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ ஹியூமன் பீயிங்கிறத தவிர நம்ம எல்லாருக்கும் பொதுவான வேற எந்த விஷயமும் கிடையாது. மற்ற எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஐடென்டிட்டி, மற்றவங்களுக்காக நம்ம சேர்த்துக்கிட்ட ஐடென்டிட்டி. ஒரு சின்ன ஒரு அனதர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஓகேயா? இதை பத்தி இன்னும் கொஞ்சம் கிளியரா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட். ஆல் ஆஃப் யூ க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்ணை முடிக்கோங்க. ஓகே, வாயை திறக்காம மனசுக்குள்ள ஹலோ சொல்லுங்க சத்தமா. மனசுக்குள்ள சத்தமா ஹலோ அப்படின்னு கத்துங்க. சொல்லிட்டீங்களா? இப்ப கண்ணை திறந்துக்கோங்க. அந்த ஹலோ சொன்னது யாரு? அந்த ஹலோவை கேட்டது யாரு? இந்த குரூப்ல யாருமே வாயை திறந்து இப்ப ஹலோ சொல்லல. ஓகேயா? ஆனா உங்க எல்லாருக்கும் ஒரு ஹலோ கேட்டுதா? ஆனா நீங்களும் வாய் திறந்து சொல்லல, உங்க பக்கத்துல யாரும் சொல்லல. கரெக்டா? ஆனா உங்க எல்லாருக்கும் ஒரு ஹலோ கேட்டுதா? அந்த ஹலோ சொன்னது யாரு? அந்த ஹலோவை கேட்டது யாரு? யாருக்காவது இதுக்கு பதில் தெரியுமா? ஓகே, எஸ். So this is the observer and the observed effect of quantum reflection in the becoming circle. அதாவது அப்சர்வர் நம்ம பண்ற விஷயங்களை பார்க்கிற ஒரு செல்ஃப், அண்ட் அப்சர்வ் நம்ம பண்ற விஷயங்கள். என்னெல்லாம் விஷயங்கள் நம்ம அப்சர்வ் பண்றோமோ அந்த நம்ம நான் அப்படின்னு சொல்றோம்ல, அது ஈகோவா இல்ல செல்ஃபா? நான் அப்படின்ற அகங்காரத்துல சொல்ற ஒரு ஈகோ இருக்குல்ல, அதுவா இல்ல இப்ப நீங்க சொன்ன ஹலோ சொன்னது செல்ஃபா? யார் அது? அந்த அப்சர்வர் யாரு? ஸ்வேதா சொன்ன மாதிரி இட் இஸ் அ செல்ஃப். நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு செல்ஃப் இருக்கு. அது ஒத்துக்கிறீங்களா? எல்லாருக்குள்ளயும் ஒரு செல்ஃப் இருக்கா? அது வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றோமா நம்ம? அந்த செல்ஃப் வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றோமா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு தியேட்டருக்கு போறோம். தியேட்டருக்கு போய் படம் பார்க்க உட்காரோம். தியேட்டர்ல படம் ஓடுது. ஓகேயா? அங்க இருக்கிறது வெள்ளை ஸ்கிரீனா? வெள்ளை ஸ்கிரீன்ல நம்ம படம் பார்க்கணும். கரெக்டா? படம் ஓடுது. நம்ம ஈச் அண்ட் எவ்ரி சீன் பார்த்து ரசிக்கிறோம். சில சீனுக்கு அழறோம், சில சீனுக்கு சிரிக்கிறோம், சில சீனுக்கு கோவப்படுறோம், சில சீனுக்கு போர் ஆகுது. ஆனா ஸ்கிரீன்லயா படம் ஓடுது? ஸ்கிரீனா படம் காட்டுது நம்மளுக்கு? படம் எங்க இருந்து வருது? படம் எங்க இருந்து தெரியுது? பின்னாடி இருக்கிற ப்ரொஜெக்டர்ல இருந்து. கரெக்டா? ஓகே, சோ ப்ரொஜெக்டர்ல இருந்து வர படம் நம்ம உட்கார்ந்து பாக்குறோம். அந்த ப்ரொஜெக்டர் தான் நம்மளோட தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ். நம்ம பாக்குறோம்ல, அந்த ஸ்கிரீன் தான் நம்மளோட ரியாலிட்டி. அதை உட்கார்ந்து பாக்குற ஆடியன்ஸ் தான் செல்ஃப். நம்மளோட தாட்ஸ் அண்ட் நம்மளோட இமோஷன்ஸ்னால ப்ரொஜெக்ட் ஆகுற ஒரு ரியாலிட்டியை தான் நம்ம ஆக்சுவலா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா எவ்வளவு பேருக்கு அது புரியுது? நம்ம அதுதான் ரியாலிட்டி நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம ஸ்கிரீன் தான் ரியாலிட்டி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஸ்கிரீன் ரியாலிட்டியா இல்ல நம்ம ப்ரொஜெக்ட் பண்றது ரியாலிட்டியா? எது நம்மளுடைய ரியாலிட்டி? இதை கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தோம். எஸ், நம்ம ப்ரொஜெக்ட் பண்றது தான் ரியாலிட்டி. ஸோ நம்மளோட ஆங்கர், நம்மளோட ஃபியர், நம்மளோட தாட்ஸ், நம்மளோட இமோஷன்ஸ், நம்மளோட ஸ்டோரி எல்லாமே நம்மளுடைய ப்ரொஜெக்ஷன். தட் இஸ் நாட் த ரியாலிட்டி. ரியாலிட்டி என்னது? அதை அப்சர்வ் பண்றவரோட கண்ணில் தான் இருக்கு ரியாலிட்டி. அந்த செல்ஃப் அதை அப்சர்வ் பண்ணதில்ல. அப்போ ஈச் அண்ட் எவ்ரி திங் தட் இஸ் ஹேப்பனிங் டு அஸ், இட் இஸ் நாட் ஹேப்பனிங் டு அஸ், இட் இஸ் ஹேப்பனிங் பை அஸ். நம்மளாலதான் நடக்குது எல்லாமே. இட் இஸ் ஹேப்பனிங் பை அஸ். இது கொஞ்சம் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி பாஸ் பண்ணி ஒரு செகண்ட் உள்ள ஆழ்ந்து யோசிச்சு பாருங்க. நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு நடக்குதா இல்ல நம்மளால நடக்குதா? We are the ones who are watching the reality as if it is happening to us. ஆனா ப்ரொஜெக்ட் பண்றது யாரு? தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் யாரோடது? பிஹேவியர் யாரோடது? நம்மளோட.
சோ எப்போ நம்மளோட அன்கான்சியஸ் செல்ஃப்ல இருந்து நம்ம கான்சியஸ் அவேர்னஸ்க்கு வந்து இத நான் தான் ப்ரொஜெக்ட் பண்றேன், இது என்னோட தாட் மூலியமா வந்தது, என்னோட எமோஷன் மூலியமா வந்தது, என்னோட பிஹேவியர் மூலியமா வந்ததுன்னு எப்ப புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ அந்த கதையோட ஸ்கிரிப்டை நம்மளால மாத்த முடியும். இவ்வளவு நாள் யாரோட ஸ்கிரிப்ட்ல நம்ம ஒரு கதாபாத்திரமா இருந்தோம், இல்ல நம்ம ஒரு ஆடியன்ஸா உட்காந்து பாத்துட்டு இருந்தோம், யாரோட டைரக்ஷன்ல நம்ம பாத்துட்டு இருந்தோம். ஆனா எப்ப இந்த சின்ன விஷயம் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்குதோ அந்த நிமிஷமே நம்ம தான் அதோட டைரக்டர், நம்ம தான் கதாசிரியர் நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சோம். ஏன்னா இட் இஸ் ஆல் அவர் ஓன் ப்ரொஜெக்ஷன்ஸ். சோ எப்ப என்னோட ஆங்கரை என்னால அப்சர்வ் பண்ண முடியுதோ, ஒரு விஷயம் நடக்குது, எனக்கு கோவம் வருது, உடனே ஒரு செகண்ட் அப்படி அந்த சீட்டுக்கு போயிட்டு, அந்த செல்ஃபோட சீட்டுக்கு போயிட்டு, அடடா எனக்கு கோவம் வருது, ஏன் கோவம் வருது, ஏன் இந்த விஷயத்துல எனக்கு கோவம் வருது, அப்சர்வர் அப்சர்வர் செல்ஃப். அடடா இந்த விஷயத்துக்கு நான் பயப்படுறேனே, ஏன் பயப்படுறேன், அப்சர்வர் செல்ஃப். அடடா இந்த தாட் எனக்கு வருது இந்த இடத்துல, ஏன் வருது, அப்சர்வர் செல்ஃப். இப்படி ஒன்னொன்னுத்துக்கும் நம்ம அப்சர்வர் செல்ஃப்க்கு போயிட்டு நம்மளால உட்கார்ந்து பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா அந்த இடத்துல தான் குவாண்டம் ரிஃப்ளெக்ஷன் ஆரம்பிக்குது. நம்மளை பத்தியே தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். இது வந்து ஒரு அகக்கண்ணாடி. இந்த கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம முகத்துல ஒரு அழுக்கு இருக்கும் போது போய் போய் கண்ணாடி தொடச்சு 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 பார்த்தோம்னா எப்படி அழுக்கு போகும்? ஆக்சுவலா என்னத்தை துடைக்கணும்? நம்மளோட முகத்தை. நம்ம முகத்துல இருக்கிற அழுக்க துடைக்காம நம்ம போய் கண்ணாடி எவ்வளவு துடைச்சாலும் நம்ம முகத்தை பார்க்கும்போது அந்த அழுக்கு தான் தெரியும். அப்போ நம்மளோட முகம் கிளீன் ஆகணுமா இல்ல கண்ணாடி கிளீன் ஆகணும்? நம்மளோட ரியாலிட்டி கிளியர் ஆகணும்னா நம்மளோட முகம் கிளியர் ஆகணும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மளோட ரியாலிட்டியை நம்ம உண்டு பண்றோம்ன்றது புரிஞ்சுக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அப்சர்வ் பண்றோமோ, நம்மளோட தாட்ஸையும் நம்மளோட பிஹேவியரும் நம்மளோட எமோஷன்ஸையும் நம்ம அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அந்த நிமிஷமே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது என்ன, நம்மளோட ரியாலிட்டி நம்ம கிரியேட் பண்ணணும். சோ இதுக்கு அடுத்தது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இது எல்லாத்தையும் எதனால நம்ம பண்றோம், என்ன நம்ம அதுல பார்க்க வேண்டியது, அப்சர்வ் பண்ண வேண்டியது என்ன, நம்மளுடைய பேட்டர்ன்ஸ். சின்ன வயசுல இருந்த நிறைய விஷயங்கள் ஒரு பேட்டர்னா நம்மளுக்கு உருவாகுது பிகாஸ் ஆஃப் த கண்டிஷனிங். நம்ம எப்படிப்பட்ட இடத்துல வளர்றோம், எப்படிப்பட்ட பேரண்ட்ஸ்க்கு பிறக்கிறோம், எப்படிப்பட்ட ஸ்கூலுக்கு போறோம், எப்படிப்பட்ட காலேஜுக்கு போறோம், எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருக்காங்க, இது எல்லாத்துல இருந்து நம்மளுக்கு வர பேட்டர்ன்ஸ் கிரியேட் ஆகிறதுல தான் நம்மளோட பர்சனாலிட்டி கிரியேட் ஆகுது. அப்போ நம்ம ஐடென்டிட்டி கிரியேட் பண்றோம்னா இன் ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ். இப்போ நான் என் பொண்ணுக்கு ஒரு அம்மாவா இருக்கேன்னா என் பொண்ணுக்கு எப்படிப்பட்ட அம்மாவா இருக்கணும், ஸ்வேதாக்கு நான் ஒரு அம்மாவா இருப்பேன், ஸ்ரத்தாக்கு நான் இன்னொரு அம்மாவா இருப்பேன். ஸ்வேதா என்ன ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க. ஸ்ரத்தாங்கிறது என்னோட டாட்டர்ஸ். சோ என்னோட 2 டாட்டர்ஸும் என்ன ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க. நான் இந்த குழந்தைக்கு வேற மாதிரி அம்மாவும் இந்த குழந்தைக்கு வேற மாதிரி அம்மாவும் தான் தெரியும். ஏன்னா என்னோட ஐடென்டிட்டி நான் அப்படி கிரியேட் பண்ணிருக்கேன். என்னோட அம்மாக்கு நான் ஒரு பொண்ணா வேற மாதிரி பொண்ணா தெரியும், எங்க அப்பாவுக்கு நான் வேற மாதிரி பொண்ணா தெரியும், என்னோட அண்ணாக்கு நான் வேற மாதிரி தங்கையா தெரியும், என் தம்பிக்கு நான் வேற மாதிரி அக்காவா தெரியும். எல்லாமே நம்ம மத்தவங்களோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல எப்படி நம்மள ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்துதான். சோ இப்படி இருக்கும்போது ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், சுழல் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க, சில பேர் வீடியோஸ்லயாவது பார்த்திருப்பீங்க இல்லையா? சுழல்னா என்ன தெரியல, வேர்ல்பூல். ஒரு வேர்ல்பூல் நம்ம பாக்குறோம், அதுல இப்படி சுத்திக்கிட்டே இருக்கு, அது அந்த தண்ணி வந்து உள்ள போகுது, இப்படி சுத்தி வெளியில போகுது, இப்படி உள்ள வருது, திருப்பி சுத்தி வெளியில போகுது. நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியாது என்ன, அந்த பேட்டர்ன் இப்படி சுத்திட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா ஆக்சுவலா என்ன நடக்குது, உள்ள வந்து வெளியில போகுது தண்ணி. ஆனா நிறைய பேர் அதை கவனிக்கிறதே இல்லை. எல்லாரும் அந்த வேர்ல்டுக்குள்ள சுழலுக்குள்ளேயே மாட்டிடுறாங்க, ஒரே பேட்டர்ன்லயே மாட்டிடுறாங்க. ஏன் ஒரே மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் எனக்கு இருக்கு, ஏன் எப்ப பார்த்தாலும் எனக்கு காசு பிரச்சனையா இருக்கு, ஏன் எனக்கு எப்ப பார்த்தாலும் வந்து யாருமே என்ன மதிக்க மாட்டேன்றாங்க, யாரும் என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேன்றாங்க, இது எல்லாமே பேட்டர்ன். ஒரு சின்ன குழந்தை அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அவங்க அம்மா பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு ஒரு டிராயிங் நோட் புக்கு காமிச்சு, பாருமா நான் வரைஞ்சிருக்கேன், எங்க டீச்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட காட்டுது. உடனே அவங்க அம்மா என்ன பண்றாங்க, நான் பிஸியா இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த குழந்தையோட மனசுல அம்மா பிஸியா இருக்காங்க அப்படின்னு சில பேருக்கு தோணும். ஆனா சில குழந்தைங்க என்ன ஆகும்னா அது எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா, நான் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை போல இருக்கு எங்க அம்மா அப்படின்னு அதை எடுத்துரும். சோ அடுத்த பேட்டர்ன் என்ன நடக்கும், ஏதாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் இதே மாதிரி ஒரு பிஹேவியர் கொண்டு வந்துட்டாங்க, இல்ல சொல்லிட்டாங்க, அவங்க வேற ஏதாவது வேலையில இருப்பாங்க, நிஜமாவே அவங்க பிஸியா இருந்திருக்கலாம், அவங்க சொல்றாங்க அப்படின்னா இந்த குழந்தையோட மைண்ட் உடனே அந்த பேட்டர்னுக்கு போகும். ஓ அப்பனா நான் முக்கியம் இல்லை,
அப்போ அதே தாட், ஐ எம் நாட் இனஃப், ஐ எம் நாட் இனஃப், ஐ எம் நாட் இனஃப், ஐ எம் நாட். எவ்வளவு வளர்ந்தாலும் எவ்வளவு வருஷம் ஆனாலும் அந்த ஐ எம் நாட் இனஃப்ன்ற தாட் வந்து ஒரு பேட்டர்னா போயிட்டு அவங்களோட மைண்ட்ல உட்கார்ந்து காலிங் லைஃப் அன்ஃபேர். நானும் சொல்லியிருக்கேன். ஓகே, நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் தான். ஆனா ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு ப்ளூ டிக் வரலன்னா என் மண்டைக்குள்ள வர ஒரு கதையை வந்து நம்ம ஒரு மெகா சீரியலா எடுத்துக்கலாம். அதை வந்து திருப்பி 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 நடுராத்திரி 2 மணி ஆனாலும் ஓபன் பண்ணி ஏன் பார்க்கல, ஏன் பார்க்கல, ஏன் பார்க்கல. ஒருவேளை ப்ளூ டிக் வந்துருச்சு ஆனா பதில் வரல அப்படின்னா அதுக்கு அதை விட பெரிய கதையா பெரிய சீரியல் படமே எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அது என்ன ஆயிடுது, ஏன் அந்த இடத்துல நம்ம ஸ்டக் ஆகுறோம்? அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஏன் உருவாகுது? ஏன் எல்லாரோட மைண்ட்லயுமே வந்து ஒரு ஃப்ரெண்டு மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ண, ஓகே, சின்ன சாதாரண ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். ஒரு ஃப்ரெண்டு ஒரு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண, ஓகேயா, 5 நிமிஷம் ஆன உடனே பிஸியா இருப்பா போல இருக்கு. ஒரு 30 நிமிஷம் ஆன உடனே என் மேல ஏதோ கோவமா, ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கேன், நைட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், ஃப்ரெண்ட்ஷிப்பே முடிஞ்சுதுறான். அடுத்த நாள் காலையில மெசேஜ் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்தேன், டேய் மச்சான் சாரிடா சார்ஜ் போட மறந்துட்டேன் போன்ல. ஆக்சுவலா என்ன நடந்தது? சார்ஜ் போடல, மெசேஜ் பண்ணல. ஆனா நம்ம மண்டைக்குள்ள அதுக்குள்ள எவ்வளவு ஓடி இருக்குங்களா? இதுதான் பேட்டர்ன். ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் தான் நம்மளுக்குள்ள உள்வாங்கி 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 வளர்ந்துருப்போம் எல்லாருமே. இதுக்கு நானு நீங்கன்னு யாருமே விதிவிலக்கு இல்லை. எல்லாருமே அப்படிதான் பிறந்திருக்கோம், அப்படிதான் வளர்ந்துருக்கோம். ஓகே, இப்போ ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணலாம். ஓகே, இது இன்னொரு ஆக்டிவிட்டி. ஓகே, எல்லாரும் கண்ண முடிக்கணும் மறுபடியும். ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாரும் மார்க்கெட் போறோம். அங்க வந்து நல்ல சூப்பரா எலுமிச்சம்பழம் வித்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த எலுமிச்சம்பழம் செம்ம ஜூசியா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி அதுல கொஞ்சம் உப்பும் மிளகாவும் தடவி நம்ம கையில தராங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து நம்ம வாயில எடுத்து புழிஞ்சுக்கிறோம். அப்பா, எவ்வளவு பேருக்கு இப்ப நாக்கு ஊறிச்சு? இப்போ அந்த எலுமிச்சம்பழம் இங்க இருக்கா? அந்த மிளகா பொடியும் உப்பு இங்க இருக்கா? அந்த எலுமிச்சம்பழத்தை யார்கிட்ட வாங்கணும், அவர் இங்க இருக்காரா? ஆனா எப்படி நம்மளுக்கு நாக்குல தண்ணி ஊறிச்சு? இது எல்லாமே நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஆல்ரெடி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால நம்மளுக்கு தெரியும் எலும்பிச்சம்பழத்தை சாப்பிட்டா இந்த டேஸ்ட் வரும். ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பிரெயின் என்ன பண்ணுது, அது இருக்கிற மாதிரி நம்மளுக்கு உண்டாக்கி நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது அந்த இடத்துல. இதுக்கு பேர் தான் ஷேடோ. அதாவது நம்ம லைஃப்ல இவ்வளோ பேட்டர்ன்ஸ் தாண்டி வரோம் இல்லையா, வரும்போது நம்ம எவ்வளவோ வருத்தங்களான விஷயங்கள் இல்ல நல்ல விஷயங்களா கூட இருக்கலாம், ஆனா மத்தவங்களுக்கு அது பிடிக்காம இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஒளிச்சு 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 வச்சுக்கிறோம். அப்போ இப்போ நான் சொன்னது ஒரு நல்ல விஷயம், நல்ல டேஸ்டான விஷயம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், அப்படி எம்மியா நம்மளால ரசிக்க முடியுது. இதே ஒரு கசப்பான விஷயத்த நம்ம பேசுறோம் இல்ல கசப்பான விஷயத்த நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த இவ்வளவு நாளா நம்மளுக்குள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உட்கார்ந்து இருக்குல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேசுமே தவிர நம்மளோட கான்சியஸ் அவேர்னஸ் அங்க பேசாது. அந்த இடத்துல என்ன ஆயிடும் அப்படின்னா, இவ்வளவு நாளா ஒளிஞ்சு உட்கார்ந்து இருக்குல்ல, பின்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளோட ஷேடோ உட்கார்ந்து இருக்குல்ல, அந்த ஷேடோ தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்ம எதிர்க்க. நம்ம ஒரு விஷயத்துக்கு கோவப்படுறோம் இல்ல ஒரு விஷயத்துக்கு சட்டு நம்ம அவசரப்பட்டு பேசிடுறோம் இல்ல நம்ம அழுதுறோம், இமோஷனலா இமீடியட்டா அஃபெக்ட் ஆகுறோம் அப்படின்னா அதோட கண்டிப்பா பின்னாடி எங்கேயோ நம்மள அறியாம ஒரு ஷேடோ நம்மளுக்கு உட்கார்ந்து. இப்போ வரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம எல்லாருக்கும் ஒரு அப்சர்வர் செல்ஃப் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ரோட் மேப், அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு ரோட்ல நம்ம எல்லாரும் டிராவல் பண்றோம், வாழ்க்கை பாதையில டிராவல் பண்றோம், அதுக்கு ஒரு ரோட் மேப் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. யாரும் வந்து வைக்கல, நம்மளா வந்து அந்த ரோட்ல பாதையில போகும்போது கிரியேட் ஆன ஒரு மேப். அப்போ இத கிரியேட் பண்ணது யார்? நம்ம பேரண்ட்ஸா, நம்ம கூட பிறந்தவங்களா, நம்ம ஸ்கூலா, நம்ம காலேஜா, நம்ம சொசைட்டியா, இல்ல நம்ம எக்ஸா? நம்ம இப்போ இதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் இல்லையா, சின்ன குழந்தையா பிறக்கும் போது நான் அக்லியா இருக்கேன், நான் யூஸ்லெஸ்ஸா இருக்கேன், எனக்கு கான்பிடன்ஸ் இல்ல, நான் நல்லவன் இல்ல, நான் கெட்டவன், இந்த மாதிரிலாம் யாருக்கும் தோணவே தோணாது குழந்தையா இருக்கும்போது. அதே மாதிரி நம்ம
கிட்ட வந்து நம்மள தூக்குறவங்க இல்ல நம்ம கிட்ட பேசுறவங்க கூட நம்ம வந்து அவங்க முகத்தை பார்த்தோ, அவங்களோட நிறத்தை பார்த்தோ, இல்ல அவங்க பணக்காரங்களா ஏழையான்னு பார்த்தோ, இல்ல அவங்க ஜாதியை பார்த்தோ நம்ம பழக மாட்டோம். தூக்கினா எல்லாத்தையும் குழந்தை போகுது. சில பேர் தூக்க தெரியாம தூக்காங்க வேணா அழும். ஆனா குழந்தை வந்து ஜட்ஜ் பண்ணி இவங்க இப்படி அப்படின்னு ஜட்ஜ் பண்ணி அவங்க கிட்ட போறது கிடையாது. அந்த குழந்தைக்கு அது எதுவுமே தெரியாது. எப்போல இருந்து நமக்கு இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது? எந்த வயசுல இருந்து நம்ம இதெல்லாம் கத்துக்க ஆரம்பிக்கும்? நம்ம இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பேசணும். சரி, நம்ம இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம். இன்னைக்குல இருந்து நான் ஓவர் திங்கே பண்ண மாட்டேன். நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் ஃபுல் டே முடிச்சிருவோம். ஃபுல்லா எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் நைட்டு படுக்கும் போது ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சோம். இது எப்படி நடந்தது, இது ஏன் அப்படி நடந்தது, அங்கேயே எப்படி சொன்னாங்க, இங்கேயே எப்படி சொன்னாங்க, ஏன் போன் வரல, ஏன் போன் வந்தது. இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கும். நம்ம இன்னைக்கு நைட்ல இருந்த நம்ம ஓவர் திங்க் பண்றது இல்லை. எதுவா இருந்தாலும் வந்தது வரட்டும், போனது போகட்டும், நம்ம ஓவர் திங்க் பண்றது இல்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு போய் படுக்கும்போது என்ன பண்ணுவோம் சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு இன்னைக்கு எதெல்லாம் ஓவர் திங்க் பண்ணினோம், எதெல்லாம் ஓவர் திங்க் பண்ணலன்னு ஓவர் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி. சோ என்ன நடக்குது? நம்ம ஒரு தாட் வச்சிருக்கோம், இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாதுன்னு வச்சிருக்கோம். ஆனா நம்ம அந்த தாட்டையே நம்ம அந்த தாட்டையே எத்தனை தடவை ரீதிங்க் பண்ணும்? ஒரு தாட்டுங்கிறது என்னது? தாட்டுங்கிறது உண்மை கிடையாது. அது எவ்வளவு பேருக்கு தெரியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தாட்டுங்கிறது உண்மை கிடையாது அப்படிங்கறது எவ்வளவு பேர் நம்புறீங்க? முதல் ஒரு தாட் அப்படிங்கிறது இஸ் நாட் அ ஃபேக்ட், இஸ் நாட் ட்ரூத். அதை எவ்வளவு பேர் நம்புறீங்க? ரைஸ் ஆஃப் ஹேண்ட்ஸ், ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ் ப்ளீஸ். தாட்டுங்கிறது உண்மை கிடையாது, கரெக்டா? தாட்டுங்கிறது ஒரு விஷயம் நடக்குது, ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம், அந்த பெர்செப்ஷன், அந்த விஷயத்த நம்ம எப்படி பெர்சீவ் பண்றோம். இப்போ ஒரே வீட்டுல பிறந்த நாங்க 3 பேர், எனக்கு என் கூட ஒரு அண்ணா ஒரு தம்பி பிறந்திருக்காங்க. ஒரே வீட்டுல தான் பிறந்தோம். பட் நாங்க 3 பேர் ஒரே மாதிரியா இருப்போம், ஒரே மாதிரியா பேசுறோம், ஒரே மாதிரியா பழகுறோம். ஏன்? ஏன்னா ரியாலிட்டி நாங்க என்ன பெர்சீவ் பண்ணோமோ அதுதான். நான் எங்க அப்பாவை எப்படி பார்த்தேன், நான் எங்க அம்மாவை எப்படி பார்த்தேன், நான் என்னை சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பார்த்தேன், நான் பிறந்த வீடை நான் எப்படி பார்த்தேன், நான் போற ஸ்கூல்ல நான் எப்படி பார்த்தேன், அதை வச்சுதான் நான் எல்லாத்தையுமே டிசைட் பண்றேன், ஜட்ஜ் பண்றேன். சோ என்னோட தாட்ஸ் எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் மை பெர்செப்ஷன். நான் அந்த ஸ்கிரீன்ல என்னோட ரியாலிட்டி எப்படி ப்ரொஜெக்ட் பண்றேன் அப்படிங்கறத வச்சுதான் என்னோட தாட்ஸ். சோ தாட்ஸ் ரியாலிட்டியா? தாட்ஸ் உண்மையா? அப்போ எனக்கு அது உண்மை அப்படின்னா என் அண்ணாக்கு ஏன் தப்பா இருக்கு? என் அண்ணாக்கு அது ஃபால்ஸா இருக்கு? என்னோட ட்ரூத் ஏன் அவங்களுக்கு ஃபால்ஸா இருக்க போகுது? நான் ஒரு விஷயம் பேச சொல்றேன், அண்ணா ஆமா இப்படிதான் நடந்தது அப்படின்னு, இல்லடி இப்படி நடக்கல இப்படிதான் நடந்ததுன்றான். 2 பேரும் ஒரே விஷயத்த பத்தி தான் பேசுறோம். ஆனா அண்ணாவோட தாட் வேறையா இருக்கு, என் தாட் வேறையா இருக்கு. அப்ப இதுல எது உண்மை? சோ எல்லாமே நம்மளோட பெர்செப்ஷன் தான். இந்த பெர்செப்ஷன் எங்க இருந்து வருது? நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த எலுமிச்சம்பழம் அங்கேருந்து தான் வருது. எனக்குள்ள சில எக்ஸ்பீரியன்சஸ்னால நான் சில விஷயங்களை இப்படிதான் என்னால பெர்சீவ் பண்ண முடியும். ஒருத்தங்களை வந்து எடுத்த உடனே, இப்போ ஒருத்தங்களை ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன், இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போதே இவங்க பேர் இது, இவங்க பேர் இவங்க இவங்க இந்த ஜாப்ல இருக்காங்க, இவங்களோட ஐடென்டிட்டி இதுன்னு ஒரு ஐடென்டிட்டி வச்சு இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அந்த பக்கம் நகுது, அப்புறம் ஐயோ பயங்கர மோசமான பர்சன், செம்ம காசிப் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த பர்சனை பார்க்கும்போது நீங்க எப்படி பார்ப்பீங்க? எஸ். சோ அது தாட் தானே தவிர அது உண்மையா? அது என்னோட பெர்செப்ஷன். அந்த பர்சனை பத்தி, அந்த பர்சன் சுத்தமா என்னோட பெர்செப்ஷனுக்கு ஏத்த ஆளாவே கூட இல்லாம இருக்கலாம், டோட்டலி டிஃப்ரெண்டான பர்சனா இருக்கலாம். ஆனா நான் எப்படி பெர்சீவ் பண்ணேன் அந்த பர்சனை, என்னோட தாட் என்ன இருக்கு அந்த பர்சனை பத்தி, வாட் ஆல் இமோஷன்ஸ் ஆர் அட்டாச் ஃப்ரம் மை சைடு ஆன் தட் பர்சன், அதை தான் நான் உங்க மேல ப்ரொஜெக்ட் பண்றேன். நீங்களும் அதை வாங்கிக்கிட்டு நீங்களும் அதை ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. சோ இது எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ரியாலிட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸ்ல தான் உருவாயிருக்கு தவிர எதுவுமே வந்து ஆக்சுவல் ட்ரூத் கிடையாது. அப்போ என்னால இது முடியாது அப்படின்னு நினைக்கிறது ட்ரூத்தா?
அது ஒரு தாட் தானே. இப்ப என்னால இது முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம சொல்றோம் அப்படின்னா அது ட்ரூத்தா, ஃபேக்டா, இல்ல தாட்? தாட் இல்லையா? சோ இந்த மாதிரி தாட்ஸ நம்ம எப்படி மாத்தணும்? எப்படி வந்து ரியாலிட்டிய வெறும் நம்ம தாட்ஸ்ல இருந்து வர பெர்செப்ஷன்ல இருந்து வர ஒரு ப்ரொஜெக்ஷனா பார்க்காம எப்படி ரியாலிட்டிய ட்ரூத்தா பார்க்க முடியும்? எப்படி பார்க்க? ஓகே, நம்ம எல்லாருக்குமே எக்ஸசைஸ் பண்றது உடம்புக்கு நல்லதுன்னு தெரியுமா? தெரியும். வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறது உடம்புக்கு நல்லதுன்னு தெரியுமா? தெரியும். தண்ணி குடிக்கிறது நல்லதுன்னு எவ்வளவு பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும். ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ், நைட்டு சீக்கிரம் படுத்தா காலையில் சீக்கிரம் எழுந்துக்கலாம், உடம்புக்கு நல்லதுன்னு எவ்வளவு பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். இவ்வளவு தெரிஞ்சும் எவ்வளவு பேர் இதை ஃபாலோ பண்றோம்? ஏன் பண்ண மாட்டேங்கிறோம்? ஏன்னா நாலேஜ் இருக்கு, அதை பத்தின ஐடியா இருக்கு, அதை பத்தி தாட்ஸ் இருக்கு, ஆனா சேஞ்ச் பண்றதுக்கான என்ன இல்லைங்க. வழி இருக்கு, ஆனா அந்த வழிய ஃபாலோ பண்றதுக்கான முறை தெரியல. எப்படி அதை ஃபாலோ பண்றது? எல்லாரும் நியூ இயர் ஆரம்பிச்சோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணுவோம்? ரெசல்யூஷன் போடுவோம். இந்த தடவை பாரு, இந்த மாசம் இதுக்குள்ள என்ன பண்ணி காட்டுறேன் பாரு, இதை பண்ணி காட்டுறேன், அதை பண்ணி காட்டுறேன், உடம்பெளிச்சு காட்டுறேன், நல்ல சாப்பிட்டு குண்டாய் காட்டுறேன், எல்லாம் பண்ணுவோம். ஆனா மேக்சிமம் ஜான் 7th வரைக்கும் அது தாங்கிறது பெரிய விஷயம். எல்லாரும் கடைசியில என்ன நடப்போம்? இது என்னால பண்ண முடியாது, அது ப்ரொஜெக்ஷன், தாட் ஃப்ரம் யுவர் பெர்செப்ஷன். இவ்வளவு வருஷமா நீங்க அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பண்ண முடியாதுன்னு நினைக்காம பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு நம்மளோட ரியாலிட்டியை மாத்த முடியும் அப்படின்னு நான் சொன்னா நம்புவீங்களா? எவ்வளவு பேர் நம்புவீங்க? நம்மளால முடியாதுன்னு நினைச்ச ஒரு விஷயத்த முடியும்னு நினைச்சு மாத்துவோம், மாத்தி காட்டுவோம் அப்படின்னு நான் சொன்னா எவ்வளவு பேர் அதை நம்புறீங்க? வீட்டை வந்து கோணெல்லாம் கட்டிட்டு, லீனிங் டவர் ஆஃப் பீஸா மாதிரி கட்டிட்டு பெயிண்ட ஸ்ட்ரைட்டா அடிச்சுட்டு என் வீடு ஸ்ட்ரைட்டா இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கு. எதை ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டா கட்டணும்? வீடை முதல் ஒழுங்கா கட்டணும். வீடை ஒழுங்கா கட்டிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் நம்ம ஸ்ட்ரெயிட்டா அடிச்சோம்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். வெறும் பெயிண்ட போட்டு ஸ்ட்ரெயிட் அடிச்சு பிரயோஜனம் இல்லை. அப்ப வெளியில மட்டும் நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. சேஞ்ச் எங்க வரணும்? உள்ளுக்குள்ள நம்மளுக்கு சேஞ்ச் வரணும். ஓகே, அடுத்து எக்ஸசைஸ் பண்ணணும். எழுந்து நிக்க முடிஞ்சவங்களா எழுந்து நில்லுங்க. எழுந்து நிக்க முடியற மாதிரி இடத்துல இருக்கிறீங்களா? எழுந்து நில்லுங்க. இப்போ ஸ்வேதாலாம் கார்ல இருக்கா, எழுந்து நிக்க முடியாது சொல்றேன். ஓகேயா? எல்லாரும் கை கட்டுங்க. கட்டிட்டீங்களா? இப்ப டக்குன்னு மாத்தி கட்டுங்க. மாத்தி கட்டுங்க. வரலையே, திருப்பி அதே மாதிரி தான் கட்டுறீங்க பாருங்க, கவனிங்க. ட்ரை பண்ணுங்க. ஏன் மாத்த முடியல? கை கட்டுறோம். கை கட்டுறது எப்படின்னு தெரியுமா? எல்லாருக்கும் கை கட்டணும்ன்றது எப்படின்றது தெரியும், ஆனா கை மாத்தி கட்டுங்க. சாரி, 2-3 தடவை லாக் அவுட் ஆயிடுச்சு. சோ கை கட்டுறதுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்ஃபர்மேஷன் நாலேஜ் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா மாத்தி கட்டுன்னு சொல்லும் போது ஏன் நம்ம பிரெயின் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது? ரொம்ப நாளா ஒரே மாதிரி ஒரு விஷயத்தையே நம்ம யோசிச்சு அதையே பேட்டர்னா மாத்தி அதுவே போய் ஷேடோவா உட்காந்துருச்சு உள்ள. சோ இப்போ நம்ம பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ண கத்துக்கிட்டோம், பேட்டர்னை அப்சர்வர் செல்ஃப்ல இருந்து எப்படி பாக்குறது அப்படிங்கறத கத்துக்கிட்டோம், பேட்டர்ன் ஏன் வருதுன்னு கத்துக்கிட்டோம் நம்மளோட ஷேடோனால. ஓகேயா? இப்போ அதை மாத்துறதுக்கு என்ன வழி? கையை எப்படி மாத்தி கட்டணும்?
அப்படிங்கறது கத்து தரது தான் இந்த 5 laws of recovery. எப்படி அந்த பேட்டர்னை நம்ம மாத்தணும், அந்த பேட்டர்ன்ஸை மாத்தினா நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? அப்சர்வர் இருக்கான்னு பார்த்துட்டோம், பேட்டர்ன் இருக்குன்னு பார்த்துட்டோம், பேட்டர்ன் எப்படி கிரியேட் ஆச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். மில்லியன் டாலர் கொஸ்டின் என்ன, இப்போ இந்த பேட்டர்னை மாத்த முடியுமா? மாத்த முடியுமா? யாரெல்லாம் மாத்த முடியும் நம்புறீங்க? யாரெல்லாம் இந்த பேட்டர்ன்ஸ் என்னால மாத்த முடியும், நம்மளால முடியும் அப்படின்னு நம்புறீங்க? ஸ்வேதா நம்புறா, வேற ரூபி நம்புறாங்க. வெரி குட். சோ நம்மளால முடியும், இந்த பேட்டர்ன்ஸ மாத்த முடியும் அப்படின்னு நம்பும் போதே நம்ம மாறுறதுக்கு ரெடி ஆயிட்டோம்னு அர்த்தம். நம்மளோட ரியாலிட்டி ரேண்டமாலாம் மாறாது, ஆனா ரேண்டமா கிரியேட்டும் ஆகலங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ரியாலிட்டி எப்படி கிரியேட் ஆயிருக்கு? நம்மளோட ப்ரொஜெக்ஷனால, நம்மளோட தாட்ஸ். இப்ப எல்லாருமே ஒரு சர்டன் ஏஜுக்கு வந்துட்டு எல்லாருமே அடல்ட்ஸ், கரெக்டா? எல்லாருமே இப்ப இதுல இந்த அட்டென்ட் பண்ற எல்லாருமே வந்து பெரியவங்க தான், யாரும் சின்ன குழந்தை. ஓகே, நம்ம இப்போ அடல்ட்ஹுட்டுக்கு வர வரைக்கும் எவ்வளவோ பேட்டர்ன்ஸ் தாண்டி எவ்வளவோ விஷயங்களை நம்மளுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி வரோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வெளியில வர்றது அவ்வளவு ஈஸியான்னு கேட்டா இல்ல, கண்டிப்பா இல்ல. ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வெளில வந்து மாத்திக்க முடியும்னா கண்டிப்பா முடியும். அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள். நான் 30 வருஷமா சஃபர் பண்ணிருக்கேன் லைஃப்ல. அது என்ன தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இங்க இருக்கிற பாதி பேருக்கு எனக்கு தெரியும். நான் 30 இயர்ஸா ரொம்பவே லைஃப்ல கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். வெளியில யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனா உள்ளுக்குள்ள இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த 30 இயர்ஸ் தாண்டி இப்போ ஒரு பொசிஷன்ல நான் உட்கார்ந்து இதெல்லாம் பேசுறேன் அப்படின்னா இந்த இன்னர் ஒர்க் நான் ஒரு 10 வருஷமா பண்ணிக்கிட்டேன். 10 வருஷமா நான் இந்த இன்னர் ஒர்க்கை பண்ணி நிறைய வலி கொடுக்கும். ஆனா அந்த வலியை தாண்டி நம்ம தைரியமா வெளியில வந்தோம்னா அது கொடுக்குற ரிலீஃப் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப அலாதியான ரிலீஃப். இப்போ கிடைக்கிற அந்த பீஸ் அண்ட் காம் வந்து எனக்கு இவ்வளவு நாளா இருந்தது கிடையாது. 30 இயர்ஸா எனக்கு இருந்தது கிடையாது. ஆனா இந்த இந்த சிச்சுவேஷனுக்கு நான் இப்போ வந்திருக்கேன். என்னால இப்போ என்ன நான் பிலீவ் பண்ணி, என்ன ட்ரஸ்ட் பண்ணி நான் ஒரு இந்த மாதிரி ஒரு பிகமிங் சர்க்கிள் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை நான் உண்டாக்கியிருக்கேன், நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் என்னால முடியும்னு நான் நினைச்சு என்னோட பேட்டர்ன்ஸை, என்னோட பிலீஃப் சிஸ்டம் நான் மாத்தினதுதான் காரணம். என்னோட ரியாலிட்டியை நானே மாத்திருக்கேன்னு நான் தைரியமா சொல்லுவேன். ரொம்ப வீரத்தோட, ரொம்ப வந்து சந்தோஷத்தோட நான் சொல்லுவேன், கான்பிடன்ஸோட. எப்படி மாத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இட்ஸ் எ பிக் ப்ராசஸ். ஆனா அந்த ப்ராசஸை தாண்டி வந்தோம்னா எல்லாராலையுமே மாத்த முடியும். நம்ம இப்படிதான் வாழணும், எனக்கு இந்த ரியாலிட்டி தான் வேணும்னு நினைச்சு நம்ம அந்த அதை நோக்கி நம்ம பயணம் செஞ்சா நம்மளால கண்டிப்பா மாத்த முடியும். சரி, இவ்வளவு நாள் உங்க கூடவே இருந்து நீங்க பார்க்காத ஒரு நண்பன், அந்த நண்பனை தான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். தட் இஸ் யுவர் அப்சர்வர் செல்ஃப். ஓகேயா? நீங்க எல்லாரும் வந்து அப்சர்வர் செல்ஃப் இருக்கிறத நீங்க அந்த அந்த ஒரு நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணோம்ல, அது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகே. சோ அந்த அப்சர்வர் செல்ஃப் சொல்ற ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து எவ்வளவு பேர் கேட்கும். ஒரு அப்சர்வர் செல்ஃப் நம்ம கிட்ட ஒரு விஷயம் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கிளம்புறோம், எங்கேயோ வெளில போறோம், அதுக்கு பேர் தான் இன்ட்யூஷன். ஓகேயா? ஆனா அந்த இன்ட்யூஷனை எவ்வளவு பேர் கேட்கும்? போகாதன்னு சொல்லுது, மீறி போறோம், போயிட்டு அங்க போய் ஒரு கஷ்டமான எக்ஸ்பீரியன்ஸ் சந்திச்சுட்டு வரோம். எவ்வளவு பேர் அந்த அப்சர்வர் செல்ஃப் சொல்றது கேட்கிறோம்? அப்சர்வர் செல்ஃப் இருக்கிறதே வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை, புரிஞ்சுக்கிறது இல்லை. எல்லாரும் வந்து என்ன நினைச்சுக்கிறோம், சும்மா தேவையில்லாம நம்ம மண்டையில போட்டு குழப்பிக்கிறோம்னு நினைச்சுக்கிறோம். ஆனா ஆக்சுவலா பார்த்தா அது சொல்றதை கேட்காதனால தான் நம்ம மண்டையை போட்டு குழப்பிக்கிறோம். நம்மளோட தாட்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் வந்து அந்த அப்சர்வர் செல்ஃப் சொல்றதை கேட்காததுனால. அது கேட்டோம்னா எப்படி இருக்கும் நம்ம லைஃப்? யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஓகேயா? இப்போ நான் ரீசெண்டா வந்து ஒரு ட்ரிப்பு போயிருந்தேன். நான் வந்து அங்க வந்து ஜப்பான் போயிருந்தேன். அங்க வந்து அந்த மெட்ரோ சிஸ்டம் இருக்குல்ல, ரயில் சிஸ்டம் ரொம்ப டிஃபிகல்ட், ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். டோக்கியோல சான்ஸே கண்டே பிடிக்க முடியல, எந்த பக்கம் போகுது என்ன ஏது உண்மை தெரியல. இங்கிலீஷ் ரொம்ப கம்மி, நாங்க முக்கால்வாசி ஜாப்பனீஸ் தான் எழுதி வேற போட்டுருக்காங்க. நிறைய பேருக்கு பேசவும் தெரியல இங்கிலீஷ். அப்போ
என்னோட அப்சர்வர் செல்ஃப் அங்க எவ்வளவு ஹெல்ப் பண்ணிச்சுன்றது அதை அனுபவிச்சப்பறம் தான் எனக்கே புரிஞ்சுது. ஆட்டோமேட்டிக்கா அங்க போகும்போது இந்த ரைட் எடுக்காத அப்படின்னு நிஜமாவே எனக்கு கேக்குது காதுல. எடுக்காத நீ ரைட், நீ லெஃப்ட் எடு, உனக்கு கரெக்டா இருக்கும். லெஃப்ட் எடுத்தா கரெக்டா போதும். இது வந்து நாட் ஓன்லி மெட்ரோ டைரக்ஷன், லைஃப் டைரக்ஷன்லயே அந்த அப்சர்வர் செல்ஃப் சொல்றத நம்ம கேட்க ஆரம்பிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு போக வேண்டிய பாதை, நம்ம சேர வேண்டிய பர்பஸ்ல நம்மளை கொண்டு போய் அது சேர்க்கும். ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய இன்னர் ஒர்க் பண்ண வேண்டியது. நம்ம பிகமிங் சர்க்கிள்ல அதுதான் நம்ம பண்ணணும். 21 days ஒர்க் ஷாப் தான். ஓகே, ஆனா அந்த 21 daysல எப்படி நம்மள நாமே புரிஞ்சுக்கணும், நம்மள நாமே எப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த அவேர்னஸ் எப்போ நம்மளுக்கு கிரியேட் ஆகுதோ, எப்போ நம்ம வந்து இதுதான் நான் அப்படின்னு அந்த வெளி உலகத்துக்காக போடுற ஐடென்டிட்டியை விட்டுட்டு இந்த ஹூவா மைக்கு வேற ஒரு பதில் வரும் தெரியுமா? என்னைக்கு அந்த பதில் வருதோ அன்னைக்குதான் நம்ம நம்மளோட ரியாலிட்டியை மாத்த ஆரம்பிக்கும். சோ அந்த பதில் வரதுக்கு என்ன பண்றது? இப்போ இது வரைக்கும் பண்ண எக்ஸசைஸ்லாம் வேற மாதிரி. நம்ம வைண்ட் அப் பண்றதுக்கு முன்னாடி இது ஒரு ஃபைனல் எக்ஸசைஸா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிகமிங் சர்க்கிள் பத்தி பேசலாம். ஓகேயா? ஓகே, இப்போ கண்ணை மூடிக்கோங்க. ஓகே, இந்த இந்த ரிப்ளைக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் தரேன். ஓகே, கண்ணை மூடிட்டு உங்க தலைக்குள்ள முன்னாடி பண்ண மாதிரி கண்ணை திறக்காம வாயை திறக்காம ஒரே ஒரு கேள்வி நீங்க கேட்கணும். நீ எப்படி இருக்க? ஹவ் ஆர் யூ? உங்களை நீங்களே கேட்கணும். அதுக்கு உண்மையான பதில சொல்லுங்க பேப்பர்ல. ஹவ் ஆர் யூ? நீ எப்படிமா இருக்க அப்படின்னு உங்களை நீங்களே கேட்கணும். நான் உங்களுக்கு இதுக்கு மட்டும் நான் ஒரு 30 செகண்ட் எக்ஸ்ட்ரா டைம் பொறுமையா யோசிச்சு பதிச்சு. நீங்க மத்தவங்க கிட்ட கேட்கிற மாதிரியும் மத்தவங்க கிட்ட சொல்ற மாதிரியும் ஆன்சர் சொல்லாது. உண்மையான ஆனஸ்டான பதில். இந்த பதில் யாருக்கும் தெரிய போறதில்லை, ஆனால் தைரியமா நீங்க எழுதலாம், என்ன வேணா எழுதலாம். I'm sad, I'm angry, I'm frustrated, I'm irritated, I'm loved, I'm cared for, எதுவா வேணா இருக்கும். பட் ஹவ் ஆர் யூ அப்படின்னு நம்மள நாமே கேட்டுக்கிறதே கிடையாது. நம்மள நாமே யாருமே கேட்டுக்கிறது கிடையாது. இன்னைக்காவது நீ கேட்டுக்கீங்களா? என்னைக்காவது தனியா உட்கார்ந்து இருக்கும் போது ஹவ் ஆர் யூ ப்ரோன்னு கேட்டுக்கீங்களா உங்களை நீங்களே? கேட்டதில்லை. இன்னைக்கு கேளுங்க, கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கே சொல்லிக்கோங்க அந்த பதில். சொல்லிட்டீங்களா? இப்போ அந்த பதில் எவ்வளவு பேருக்கு பிடிச்சிருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரூபிக்கு பிடிச்சிருக்கு, உமாவுக்கு பிடிச்சிருக்கு. இதுதான் உங்க ரியாலிட்டி, கரெக்டா? இந்த ரியாலிட்டிலே இருக்கீங்களா? இந்த ரியாலிட்டியே போற நான் இப்படியே இருக்கேன், ஜாலியா இருக்கு எனக்கு, இல்ல இதை விட பெட்டர் ஆகணுமா ரியாலிட்டி? இதை விட என் ரியாலிட்டி பெட்டர் ஆகணும். அப்ப அந்த ஹவாயோட பதில் வந்து ஆனஸ்டா கொடுத்துருக்கீங்களா? இப்பதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, ஆனா இதோட பெட்டர் ரியாலிட்டி வேணும்ன்றீங்க, அது எப்படி? அது எப்படி? ஏதாவது ஒண்ணுதானே ட்ரூவா இருக்க முடியும். இந்த ரியாலிட்டி பிடிச்சிருந்தா இந்த ரியாலிட்டியை போதும்ல சொல்லுவீங்க, எனக்கு இதோட பெட்டர் ரியாலிட்டி வேணும். நீங்க இதை விட பெட்டர் ரியாலிட்டி வேணும் கேக்குறீங்க அப்படின்னா இந்த ரியாலிட்டி எனக்கு இன்னும் பத்தலன்னு தானே அர்த்தம், இல்ல இந்த ரியாலிட்டி வேணாம் தானே அர்த்தம். ஸோ எனக்கு இதோட பெட்டர் ரியாலிட்டி வேணும் அப்படின்னும் போது அந்த ஹவ் ஆர் யூக்கு இன்னும் ஆனஸ்டா யோசிச்சு உள்ள போய் யோசிச்சு பதில் சொல்லு. இது யாருக்கும் தெரிய போறது இல்லை. நம்ம வீட்டுல நம்ம தனியா உட்கார்ந்துக்கிற இடத்துல தானே நம்ம எழுதணும். தைரியமா எழுதலாம், என்ன வேணா. இப்போ
இப்போ இந்த ரியாலிட்டில இருந்து எனக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரெல்லாம் சொல்லுங்க. நமக்கு இதோட பெட்டர் ரியாலிட்டி பண்ணலாமா, எப்படி பண்ணலாம்னு யோசிக்கலாமா? இன்னும் ஒரு 5 இயர்ஸ், 5 இயர்ஸ் ஓகே, நம்ம ஒரு என்ன சொல்றது, அச்சீவபிள் கோலா செட் பண்ணோம். ஓகே, நாளைக்கே மாறிடும் உங்க ரியாலிட்டி சொன்னா நம்புவீங்களா? சும்மா இவ கங்கா கதை அடிச்சா 250 ருபீஸ்க்காக கதை அடிச்சுட்டு போறான்னு நினைக்கிறீங்க? கரெக்டா? 5 இயர்ஸ் வச்சுக்கோ. இன்னில இருந்து 5 இயர்ஸ் கழிச்சு நீங்க திரும்பி பார்க்கும்போது வெறும் கனவா இருந்த ஒரு விஷயம் நினைவா இருந்த எப்படி இருக்கும்? எனக்கு இருக்கு, அந்த தைரியத்துல தான் நான் பேசுறேன். ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி நான் இப்படி இப்படி ஒரு வீட்டுல உட்காந்து இப்படி ஒரு மேடையில இந்த மாதிரி ஒரு செட்டப்ல ஒரு சைக்காலஜிஸ்டா நான் பேசுவேன் நீங்க சொல்லிட்டீங்கன்னா சிரிச்சிருப்பேன். நான் உங்களை பார்த்து போமா என் நிலைமை புரியாம பேசுற, கிளம்பு கிளம்பு காத்து வரப்போன்னு சொல்லியிருப்பேன். ஆனா இப்போ நான் உட்காந்து சொல்றேன், இந்த கனவை நான் நினைவாக்கி காட்டியிருக்கேன், நான் நினைவாக்கி காட்டியிருக்கேன் தைரியமா சொல்லுவேன். இதுக்கு எனக்கு யாரும் கூட நிற்கல. என் சப்போர்ட்டிவா எப்பவுமே என் குழந்தைங்க இருந்திருக்காங்க, அது வேற விஷயம். பட் இந்த நிலைமைக்கு என்ன நான் கொண்டு வர்றதுக்கு நான் எடுத்த என்னோட முயற்சி தான். என்னோட ரியாலிட்டிய நான் தான் மாத்திருக்கேன். என்னோட ரியாலிட்டி எப்படி இருந்ததுன்றது நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்றேன், ரொம்ப கஷ்டப்பட்டு 30 வருஷமா கஷ்டப்பட்டேன். ஆனா அது மாறி இப்ப நான் ஒரு வேற ஒரு ரியாலிட்டி உள்ள நான் இருக்கேன். இப்போ என்னோட ரியாலிட்டி பார்க்கும்போது எனக்கே என்னை பத்தி பெருமையா இருக்கு. இது சும்மா நான் என்னோட பெருமை பேசுறதுக்காக நான் பேசுறேன். இது எல்லாராலையும் முடியும். அதை நான் அனுபவிச்சதுனால நான் சொல்றேன், எல்லாராலையும் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் தைரியமா நான் அனுபவிச்சு நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன். வரதுக்கு முன்னாடி நான் சொல்லல. 50 வயசுல போய் யாராவது படிப்பாங்களா? கேட்டாங்க, நிறைய பேர் கேட்டாங்க. 50 வயசுல படிச்சு என்ன கிழிக்க போறேன்? கிழிச்சிட்டேனே, படிச்சுட்டேனே. என்னால 18 வயசுல 19 வயசுல நான் ஆசைப்பட்டு படிக்க முடியாத படிப்பு நான் 50 வயசுல படிச்சுட்டேனே. படிச்சு நல்ல மார்க் வாங்கி எவ்வளவு வேலை சுத்தி இருந்தோம், ஆபீஸ்க்கும் போயிட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துட்டு நான் படிச்சு நான் அவ்வளவு மார்க் வாங்கி டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணேன்னா அது என்னோட முயற்சி. கரெக்டா? அந்த முயற்சி எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்ல, அந்த ஸ்டெப் தான் பிகினிங்ஸ். அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும் எல்லாருமே. எடுத்து வச்சாதான் இப்போ உங்களுக்கு எனக்கு பிடிக்கல இந்த ரியாலிட்டி, என்னால் இருக்க முடியல, இந்த ரியாலிட்டி வேண்டாம் எனக்கு, ஐ வாண்ட் டு பி இன் ரியாலிட்டி வேர் ஐ கேன் என்ஜாய் லைஃப். லைஃப் எவ்வளவு பேர் லைஃபா வாழறோம், லிவ் பண்றோம் எவ்வளவு பேர்? தேர் ஆல் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங். கரெக்டா? சும்மா அப்படியே போற போக்குல எல்லாம் நடக்கிறது அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. நம்ம பாட்டுக்கு ஒரு பக்கம் எல்லாம் நம்ம பண்றதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திருப்பி 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 காலையில எழுந்திருக்கோம், சமைக்கிறோம், தூங்குறோம், ஆபீஸ் போறோம், வரோம், வேலைக்கு போறோம், வரோம், இல்ல வீட்லயே வேலை செய்யறோம், பசங்க வராங்க சாப்பாடு போடுறோம், திருப்பி சாப்பிடுறோம், தூங்குறோம். இப்படியே ஓடுறதுக்கு பேர் லைஃபா? இல்ல எனக்கு இது வேணும், எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இங்க போகணும், எனக்கு இங்க இதை பார்க்கணும், எனக்கு இது பேசணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்மள செய்ய முடிஞ்சது லைஃப். எது நம்மளோட லைஃப்? சரி, பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி முக்கியமா பேசுவோம். ஓகேயா? எவ்வளவு பேரு வீடு நிறைய, பெட்டி நிறைய, பேங்க் நிறைய காசு வச்சுட்டோம், ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்ல சுத்திட்டு இருக்காங்க. ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்னா என்ன? அதாவது கையில எவ்வளவு காசு இருந்தாலும் சாட்டிஸ்பாக்சன் இல்லை. கையில காசே இல்லாட்டாலும் அந்த ஒரு 5 ரூபாய் வச்சு சாட்டிஸ்ஃபை ஆகுறவங்க இருக்காங்க. ஆனா 5 கோடி இருந்தாலும் அந்த பேங்க்ல பூட்டி 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 வச்சுக்கிட்டு, பேங்க்ல காசு இருக்கு, நீ ஏன் ஸ்கேர்சிட்டியோட சுத்துற? ஒரு 5 ரூபாய் செலவு பண்றதுக்கு யோசிக்க வேண்டியது. கார்ல போறோம், ஆனா கார்ல போயிட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டாதான் என்ன என்ன ஆயிட போகுது? ஒரு நாள் நல்லா ரசிச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா அது வேற விஷயம். எனக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட பிடிக்கலப்பா, எனக்கு வீட்டுல உட்காந்து 5 ஸ்டார் சாப்பிட பிடிக்கும், அது வேற விஷயம். ஆனா காசு இருந்தும் ஸ்கேர்சிட்டி மைண்ட்ஸோட இருக்கும். காசு இல்லாம அது எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசிக்கிறோம்ல. நான் அம்பானியாக போறேன், நான் அம்பானியாக போகிறேன்,
பீச் தலைக்கு மேல கையை வச்சுட்டு தவம் பண்ணா போல அம்பானி ஆயிட முடியுமா? அம்பானி எப்படி அம்பானி ஆனா? அம்பானி எப்படி அம்பானி ஆனாரு யோசிக்க வேண்டாமா? அவர் இப்படி போய் தவம் பண்ணியா அம்பானி ஆனாரு? அவர் அதுக்குள்ள எவ்வளவு முயற்சி போட்டுருணும். லைஃப்ல பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய பெரிய அச்சீவ் பண்ணவங்க எல்லாருமே பாருங்களேன், எங்கேயோ ஒரு இடத்துல அந்த முயற்சின்றது அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க லைஃப்ல அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பாங்க. கஷ்டம்தான், இல்லன்னே சொல்லல. யாருமே கஷ்டம் இல்லாம வந்துடவே முடியாது. கஷ்டப்பட்டுதான் எல்லாருமே வரும். கஷ்டப்பட்டுதான் எல்லாருமே அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ஆனா அந்த முயற்சி எவ்வளவு பேர் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க, எவ்வளவு பேர் எடுத்து வைக்கிறாங்க அந்த ஸ்டெப். ஓகே, நம்ம இது பண்ணுவோம். நம்மளோட டைரக்டா பிகமிங் சர்க்கிளால யாரோட ரியாலிட்டியும் மாறப்போகுது. ஆனா அது ரியாலிட்டி கிரியேட் பண்ற ஐடென்டிட்டிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்ணும். நம்மளோட ஐடென்டிட்டி நீ யாருன்னு கேட்கும் போது, ஹூ ஆம் ஐ கேட்கும் போது, நான் ஒரு அம்மா, நான் ஒரு அக்கா, என் பேரு கங்கா, நான் ஒரு சைக்காலஜிஸ்ட், இந்த ஐடென்டிட்டி எல்லாம் கொஸ்டின் பண்ணும் ஃபர்ஸ்ட் பிகமிங் சர்க்கிள். அடுத்தது ஐடென்டிட்டி மாறும்போது பேட்டர்ன் மாறும். எப்போ நம்ம ஐடென்டிட்டியை ஐடென்டிஃபை பண்ணிடுறோமோ அப்போவே நம்மளோட பேட்டர்ன் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சோம். பேட்டர்ன் மாறும்போது நம்மளோட லைஃப் சாய்ஸஸ் மாறும். சாய்ஸஸ் மாறும்போது கண்டிப்பா ரியாலிட்டி மாறும். நீ இந்த விஷயத்தான் நீ பண்ணணும், இந்த விஷயத்தான் பேசணும், இந்த விஷயத்தான் சொல்லணும், இந்த ட்ரெஸ் தான் போடணும், இந்த பர்சன்ட்ட தான் பேசணும், இந்த பர்சன்ட்ட பேசக்கூடாது, இந்த இடத்துல தான் சிரிக்கணும், இந்த இடத்துல தான் அழணும். யார் சொல்லுது? நான் என் இஷ்டத்துக்கு தான் சிரிப்பேன், சத்தம் போட்டுதான் சிரிப்பேன். ஏன் சத்தம் போட்டு சிரிக்க கூடாது? கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறோம். எப்ப கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறோம்? எப்ப நம்ம ஐடென்டிட்டி கழட்டி எறிய தைரியம் வருதோ அப்போ. இதுதான் கங்கா அப்படின்னு எல்லாருமே ஒரு ஐடென்டிட்டி எனக்காக வச்சிருக்காங்க பிக்ஸ் பண்ணி. கங்கானா வாயை முட்டு சும்மா இருப்பா, கங்கானா எது சொன்னாலும் கம்முன்னு இருப்பா, நம்ம அவளை என்ன வேணா பண்ணலாம், ரொம்ப நல்லவடா, எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிப்பா, மாட்டேன் திருப்பி அடிப்பேன் அப்படின்னு என்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சேன், அன்னைக்கு தான் அடிக்கிறது நிறுத்தினாங்க. கரெக்டா? அப்போ எவ்வளவு பேரு அந்த ஐடென்டிட்டி மத்தவங்க சொல்லுவாங்களே, மத்தவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்களேங்கிறதுக்காக ஒரு ஐடென்டிட்டி வச்சிருக்கோம்ல, அதை என்னைக்கு தூக்கி போட ரெடி ஆகுறோமோ அன்னைக்குதான் நம்ம ரியாலிட்டியை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆயிட்டு மாட்டோம். அதை எப்படி தூக்கி போடுறதுன்னு சொல்லி கொடுக்குற இடம் தான் பிகமிங் சர்க்கிள். இது மோட்டிவேஷனல் ஸ்பீச்சோ இல்ல சைக்கலாஜிக்கல் தெரப்பியோ அதெல்லாம் கிடையாது. ரொம்ப சாதாரணமா தினசரி நம்ம லைஃப்ல என்ன நடக்குது, அது எப்படி ரெக்கக்னைஸ் பண்றது, நம்ம பேட்டர்ன்ஸ் எப்படி ரெக்கக்னைஸ் பண்றது, நம்ம ஷேடோல என்னெல்லாம் இருக்கு, நம்மளுக்கு தெரியாம நம்மளோட அன்கான்சியஸ்ல என்னெல்லாம் உட்கார்ந்து இருக்கு. என்னைக்கு நம்மளோட அன்கான்சியஸ நம்ம கான்சியஸ் கொண்டு வருமோ அன்னைக்குதான் அது நம்மளோட ஃபேட் அப்படின்னு சொல்றதை நிறுத்தும். இது நான் சொன்னது இல்ல, கால்யம் சொல்றது. கால்யம்ன்ற ஒரு சைக்காலஜிஸ்ட். என்னைக்கு நம்ம அன்கான்சியஸ்ல இருக்கிறத கான்சியஸ்க்கு கொண்டு வருமோ அன்னைக்குதான் நம்மளுக்கு நடக்கிறது நம்மளோட விதி அப்படிங்கறத சொல்றதை நம்ம நிறுத்துவோம். only then we will stop calling it our destiny or we'll stop calling it our fate. சோ இதை நிறுத்தறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எப்படி நம்ம ஷேடோவை இன்டெகிரேட் பண்றது? நம்மளுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிற நாட் ஒன்லி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் பட் திறமைகள் நம்மளுக்குள்ள நம்மள அறியாம இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஆனா நம்ம அதை ஒளிச்சு வச்சிருக்கோம் அந்த திறமைகளை. எதனால? மத்தவங்க அதை பார்த்து எதுவும் சொல்லிடக்கூடாது, ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. இருக்கிறதுல பெரிய பிரச்சனை எடுத்துருமா நம்ம எல்லாருக்கும், நம்மளுக்கு இது பிடிச்சிருக்கா நம்மளுக்கு இது பிடிக்கலான்னு யோசிக்கிறத விட்டு இதை பண்ணினா மத்தவங்க நம்மள என்ன சொல்லுவாங்கன்னு தான் யோசிக்கிறோம். இதை பண்ணிட்டா, இதை பேசிட்டா, இதை போட்டுட்டா, இது இந்த மாதிரி நடந்துக்கிட்டா மத்தவங்களை நம்ம என்ன சொல்லுவாங்க. ஒரு தியேட்டருக்கு போறோம், அந்த படத்துல ஆக்சுவலாவே நல்ல ஜோக் வருது, நல்ல காமெடி இருக்கு, ஆனா மத்தவங்க சிரிக்கிறவங்க நம்ம சிரிக்க மாட்டோம். என் கூட படம் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் நல்லா சத்தம் போட்டு சிரிப்பேன். ரீசெண்ட் டைம்ஸ்ல, முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது, நானும் அப்படிதான் உட்காந்துருக்கேன். ஐயோ யாருமே சிரிக்க மாட்டேன், நம்ம மட்டும் சிரிச்சா நம்ம லூசுன்னு நினைச்சுப்பாங்களோ அப்படி சொல்லிட்டு வாயை மட்டும் சும்மாவே இருக்கும். மத்தவங்க சிரிச்சிட்டாங்கன்னா ஏன் நம்மளுக்கு தான் அந்த ஜோக்கு புரிஞ்சது இல்ல, சிரிக்க வேண்டியதானே. அந்த இடத்துல கூட மத்தவங்களுக்காக தான் நம்மள நாமே மாத்திக்கிறோம்.
நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம ஏன் இருக்க மாட்டோம்? என்ன ஆயிட போகுது? என்ன ஆயிட போகுது? நம்ம சிரிச்சுட்டா என்ன ஆயிடும் சொல்லுங்க? ஒரு தியேட்டருக்கு போறோம், நல்ல காமெடியா ஏதோ ஒரு சீன் வருது, நிறைய பேருக்கு புரியல, சிரிக்காம இருக்காங்க. நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம சிரிச்சா என்ன? சிரிச்சா என்ன தப்பு? என்ன ஆயிட போகுது? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சாதாரண ஒரு வீட்டுல நடக்கிற ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். நம்ம வந்து நம்ம சூப்பரா சமைக்கிற ஒரு ஆள், இங்க இருக்கிற நிறைய பேருக்கு எனக்கு தெரியும், நல்லா சமைக்கிறாங்க. ஓகேயா? செம்மையா சமைப்போம் நம்ம. நம்மளுக்கே சாப்பிடும்போது அவ்வளவு ருசியா இருக்கும். நம்ம வெளில போய் எங்கேயும் சாப்பிடவே தோணுது, வீட்டுக்கு போய் நம்ம சமையல் சாப்பிட்டா போறோம் அப்படின்னு தோணும். ஆனா நம்ம ஹஸ்பண்டோ இல்ல நம்ம குழந்தைங்களோ அதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லலைன்னா நம்மளால அந்த சாப்பாடை ரசிக்க முடியுமா? முடியுமா? முடியாதா? ஏன் முடியாது? ஏன்? எதுக்காக அப்ரிசியேஷன்? நம்ம நல்லா சமைக்கிறோம் நம்மளுக்கு தெரியுது இல்ல, அப்புறம் மத்தவங்க சொல்லிதான் நமக்கு தெரியுமா? மத்தவங்க சொல்லிதான் நமக்கு தெரியுமா நம்ம நல்லா சமைக்கிறோம்ட்டு? நம்மளே சாப்பிட்டு பார்த்து நமக்கு தெரியலையா? தெரியுது இல்ல. நம்ம நல்லா சமைக்கிறோம், நம்மள சாப்பிட்டு பார்த்து நமக்கு தெரியுது இல்ல. ஆனா ஏன் நம்மளால வந்து மத்தவங்க வந்து அதை வேலிடேட் பண்ற வரைக்கும் ஏன் நம்மளால அதை ஒத்துக்க முடியல? எதுக்காக அந்த எக்ஸ்டர்னல்? சாரி. எஸ், வார்த்தைகளை தேடுறோமே தவிர அந்த இடத்துல நம்ம வந்து மத்தவங்க மேல டிபெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம்ன்றது நம்ம ஏன் புரிஞ்சுக்க மாட்டோம்? நம்ம மத்தவங்க மேல டிபெண்ட் பண்றோம்ல, அதனால அந்த வேலிடேஷன் சீக்கிங் எங்க இருந்து வருது? சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சது இல்ல. சின்ன வயசுல இருந்தே நம்ம நடக்கும்போது நம்ம அப்படி தவறி இதுக்கே விழாம அப்படி தடுமாறாம நடந்துட்டோம் அப்படின்னா அப்படின்னு கை தட்டுறாங்கல்ல, அந்த இடத்துல ஆரம்பிக்குது நம்மளோட வேலிடேஷன் சீக்கிங். நம்ம விழுந்துட்டோம்னா உடனே அழமாட்டோம் யூஸ்வலா. பக்கத்துல ஒரு 4 பேர் பார்த்தோம், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அழ ஆரம்பிச்சிருவோம். எல்லாத்துக்குமே ஏன் மத்தவங்களோட வேலிடேஷன் நம்ம சீக் பண்றோம்? சரி, ஓகே, குழந்தையா இருக்கும்போது புரியுது எனக்கு, ஏன்னா நம்மளுக்கு அந்த ஏஜ்ல வந்து we need that இல்லையா? இப்ப நம்ம அடல்ட் ஆயிட்டோம், இப்ப நம்மளுக்கு தெரியும் என்னால இது முடியும், எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இது வரும், எனக்கு இது வராது, எல்லாமே தெரியும். ஆனாலும் மத்தவங்க வந்து அத நல்லா பண்ணிட்டப்பா அப்படின்னு சொல்ற வரைக்கும் ஏன் நம்மளால அது நம்மளுக்கே அக்செப்ட் பண்ணிக்கணும்? அது ஓகே, மத்தவங்க சொல்றதை நம்ம சந்தோஷமா ஏத்துக்கலாம், அது வேற விஷயம். சொல்லிட்டாங்கன்னா சந்தோஷம் தான். ஆனா சொல்லலைன்னா எதனால நம்மளால நம்மளுக்குள்ளேயே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அந்த வேலிடேஷன் சீக்கிங் எங்கே தான் வருது? எதனால மத்தவங்க கிட்ட இருந்து அதை அக்செப்ட் பண்ணணும், அதை எக்ஸ்பெக்ட் பண்ணணும்? இதெல்லாம் நம்மள நாமே கேட்டுக்க வேண்டிய கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸை நம்மள நாமே கேட்க வைக்கிறது தான் மிகவும். இப்ப பிகமிங் சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி தான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கோம். பிகமிங் சர்க்கிள்னா என்ன பண்ண போறோம், அந்த சர்க்கிள்ல வந்து சேரணும் அப்படின்னா என்னெல்லாம் தேவை, இது எல்லாமே நான் குரூப்ல ஷேர் பண்றேன், சரியா? பட் இந்த ஒரு சர்க்கிள்ல சேர்ந்துட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு 10 பேர் சேர்றாங்க அப்படின்னா 10 100 ஆகும், 100 1000 ஆகும், 1000 லட்சம் ஆகும், லட்சம் கோடி ஆகும். இது ஒரு பெரிய மூவ்மெண்டா கொண்டு போகணும் அப்படிங்கறத என்னோட விஷன். அந்த விஷயம் வச்சுதான் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சோ இந்த சர்க்கிளை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றது, எப்படி மத்தவங்களை இதுல கொண்டு வருது? இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் மாஸ்டர் கிளாஸ்ங்கிறதுனால 10 பேரா இருக்கட்டும், 5 பேரா இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் ஓகே. அடுத்த மாஸ்டர் கிளாஸ்க்குள்ள இன்னும் ஒரு 100 பேர் சேர்ந்தா ஐ வில் பி மோர் ஹாப்பி. இதனால எனக்கு வர பணத்தினாலேயோ இல்ல இதனால எனக்கு கிடைக்க போற புகழ்னாலேயோ கிடையாது. இதனால உலகமே நிஜமாவே நல்லா இருக்கும். ஒருத்தர் நல்லா இருந்தா அந்த ஒருத்தரை சுத்தி இருக்கிற 10 பேர் நல்லா இருக்கும், அந்த 10 பேர் நல்லா இருந்தா அவங்களை சுத்தி இருக்கிற ஒரு 100 பேர் நல்லா இருக்கும். இப்படியேதான் ரிப்பிள் எஃபெக்ட். ஒரு தண்ணியில கல்லு போட்டா சின்ன சர்க்கிள் இருந்து ஆரம்பிச்சு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸா பெருசா ரிப்பிள் எஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னோட விஷயம். ஸோ இந்த பிகினிங் சர்க்கிளுக்கு எல்லாரும் வாங்க வாங்க நான் இவ்வளவு தூரம் ஃபோர்ஸ் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்தனா, இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்ல ஜாயின் பண்ணா எப்படி லைஃப் அழகாக்கலாம், ஒருத்தர் லைஃபும் மாற ஆரம்பிச்சதுன்னா நம்மளை சுத்தி இருக்கிற உலகமே அழகும். அதனால்தான் உங்களை எல்லாரையும் இதுக்கு இன்வைட் பண்ணேன். என்னோட விஷன்ல ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்போட ஆக்சஸும் இதுல சேர்றவங்களுக்கு கொடுத்துருவேன் நான். ஸோ இதை பத்தின மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். இப்போ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நம்ம பேசலாம்.
இன்னும் எவ்வளவு 10 minutes இருக்கா, 5 minutes இருக்கா ஸ்வேதா? சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்க ரூபி. ரூபி கை காட்டினாங்க. நம்மளால மாற முடியும் அப்படிங்கிற அந்த பேட்டர்னை ரெகக்னைஸ் பண்றதுக்கே நீங்க சேரணும் இல்ல. நீங்க வெறும் ரெசல்யூஷன் எடுத்துட்டு போய் உட்காந்தீங்கன்னா மறுபடியும் உங்க ரியாலிட்டி அப்படியே தான் இருக்க போகுது. ரியாலிட்டி எந்த விதத்துலயும் மாற போகுது இல்லை. நீங்க இப்ப என்ன ரியாலிட்டியில இருக்கீங்களோ அதே ரியாலிட்டியில இருக்க போறீங்க. என்ன ஆக போறோம் அப்படின்னா, நீங்க ஆசைப்பட்ட உமாவா நீங்க ஆகலாம். நீங்க எப்படிப்பட்ட ஒரு உமாவா நீங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எப்படிப்பட்ட ஒரு ரியாலிட்டியில நீங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்க லைஃப் எப்படி இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களோ அந்த ரியாலிட்டியில நீங்க இருக்கலாம். இதே கொஸ்டின் தான் மத்தவங்களும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. நம்மள நாமே மாத்திக்கவே கூடாது. நம்ம யாரு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். பிகமிங் சர்க்கிள் இஸ் நாட் டு சேஞ்ச் யூ, இட் இஸ் டு ரிமெம்பர் யுவர் செல்ஃப். நம்ம யாருங்கிறத நம்மளே புரிஞ்சிக்க வைக்கிறது தான் பிகமிங் சர்க்கிள். இது நீங்க உங்களை மாத்திக்கிறதுக்கான இடமே கிடையாது. உங்களோட பேட்டர்ன்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கான இடம். நான் ஏன் இப்படி இருக்கேன்றது புரிஞ்சுக்கிறதுக்கான இடம். நம்மள நாமே மாத்திக்கிறதுக்கான இடமே கிடையாது. நீங்க மாத்திக்க கூடாது. ஆக்சுவலா பார்த்தனா நீங்க உங்களாவே மாறுறதுக்கான இடம். நீங்க இன்னொரு பர்சனா மாறணும் அவசியமே கிடையாது. இன்னொரு வேர்ஷனா மாறணும்ன்ற அவசியமே கிடையாது. உமா யாரோ அந்த உமாவா நீங்க மாறணும். நீங்க மத்தவங்களுக்காக ஒரு உமா மகேஸ்வரியா இருக்கீங்களா, அந்த உமா மகேஸ்வரியா இல்லாம உமாக்காக மாறணும். சாரி, சொல்லுங்க ரூபி. சொல்லுங்க. கரெக்ட். இது ரூபியோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அவங்க சொல்றாங்க. ரூபி இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சொல்றாங்க. ஏன்னா அவங்க என்கிட்ட இதை சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரியும். சூப்பர். அப்ப நீங்க ஆல்ரெடி என்டர் ஆயிட்டீங்க. ஆமா. கண்டிப்பா. நம்மளோட ரியாலிட்டி நம்ம இஷ்டத்துக்கு மாறுறதை நம்ம கண்ணால பார்க்க முடியும். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? சொல்லுங்க. கரெக்ட். எக்ஸாக்ட். ஆமா, கண்டிப்பா வேணும். அததான் சொன்னேன். அதுக்குதான் நான் சொன்னேன், அந்த ஹவ் ஆர் யூன்றதுக்கு பதில் இருக்கு பாத்தீங்களா? அந்த பதில் எடுத்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்க ரியாலிட்டி மாறணுமா இல்ல நீங்க இப்படியே இருந்தா உங்களுக்கு போருமா. இப்படியே இருந்தா போறோம்னு நினைக்கிறவங்க மாத்திக்கணும்னு அவசியமே கிடையாது. ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் மை லைஃப். எனக்கு இதுவே போறோம். இப்ப நான் சம்பாதிக்கிறதே போறோம். இப்போ இருக்கிற துணையே போதும். இப்போ இருக்கிற துணையே எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்குது. இப்போ இருக்கிற ஃபேமிலியே எனக்கு சூப்பரா இருக்கு. இப்போ நான் இருக்கிற வீடே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. இப்போ நான் இருக்கிற ஊரே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. வெல் அண்ட் குட். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சந்தோஷமா இருங்க. அதை யாரும் மாத்திக்க சொல்ல போறது. அப்புறம் நீங்க ஆல்ரெடி அந்த இடத்துக்கு ரீச் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்க மத்தவங்களுக்கு சொல்லுங்க இத பத்தி. நான் இந்த மாதிரி இப்ப நான் சொல்றேன்ல,
நான் ஒரு 5 வருஷமா நான் பின்னோக்கி பார்த்தேன்னா நான் இப்படி கிடையாது. என்னோட திறமைகளோ இல்ல என்னோட பேச்சாற்றலோ இப்படியேதான் இருந்திருக்கு, அது வேற விஷயம். ஆனா நான் இப்படி இருக்கேன்னு கேட்டா இப்படி கிடையாது. ஒரு தடவை பேசி முடிச்ச உடனே போயிட்டு யார்ட்டையாவது கேட்பேன், நல்லா பேசுனா. இப்ப நான் கேட்க மாட்டேன், எனக்கு தெரியும் நான் நல்லா பேசுறேன், சந்தோஷமா வீட்டுல பேசுறேன், நான் சூப்பரா பேசுறேன் இன்னைக்கு அப்படின்னு கான்பிடென்டா வந்தேன். நான் இன்னைக்கு அட்டன் பண்ணது, நான் ஒரு ஸ்கிரிப்ட் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நான் பாட்டு பேசிட்டு கான்பிடென்டா நான் வந்து இப்போ 1 hour பேசுறேன் அப்படின்னா அந்த கான்பிடன்ஸ் எனக்கு கொடுத்தது என்னோட அந்த அந்த ஒரு இன்னர் ஒர்க் தான். நான் எவ்வளவுக்கு எவ்வளவு எனக்குள்ள இன்னர் ஒர்க் நான் பண்றேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்ன நானே டெவலப் பண்ணிட்டேன், என்னோட ரியாலிட்டி நான் மாத்திட்டேன். இவ்வளவு நாளா இருந்த கங்காக்கும் இப்போ இந்த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸா இருக்கிற கங்காக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கிறது என்னால உணர முடியுது. அதுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் நான் இப்போங்கிறது என்னால உணர முடியும். எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கேங்கிறது எவ்வளவு சந்தோஷத்தை விட பெரிய விஷயம் நம்ம பீஸ்ஃபுல். ஒரு 10 நிமிஷம் எதுவுமே பண்ணாம சும்மா உட்கார்ந்து உங்ககிட்ட சொன்னா உங்களால இருக்க முடியுமா? எவ்வளவு பேரா இருக்கு 10,000 தாட்ஸ், ஐயோ இது பண்ணுவேன், அது பண்ணுவேன், இது அது, இது எதுவுமே இல்லாம ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட 5 minutes அந்த பீஸ் கிடைச்சதுன்னா அல்லாதி சுகம். அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சொல்றேன். என்னால இப்ப எதுவுமே பண்ணாம நான் பாட்டுக்கு ஊஞ்சில்ல கண்ணை கூட மூடாம, கண்ணை மூடி தூங்கிடும், அது கூட பண்ணாம என்னால உட்கார முடியும். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட உட்கார முடியும். சும்மாவே விட்டதை பார்த்துட்டு என்னால உட்கார முடியும். வடிவேல் சொல்ற மாதிரி சும்மாவே உட்கார்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நிஜமாவே கஷ்டம். உட்காந்து பார்த்தா தான் தெரியும். ஒண்ணுமே பண்ணாம சும்மா மொபைல் நோண்டாம 1 hour உட்கார முடியுமா? ஆனா இப்ப என்னால முடியும். மெடிடேஷன் கிடையாது. மெடிடேஷன் ஏதாவது ஒரு சிந்தனையில இருக்குதுல்ல, ஆழ்ந்த சிந்தனையில இருக்குது. எந்த சிந்தனையுமே இல்லாம சொல்றேன் நான். அது பண்ணணும். அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம ரீச் ஆகணும். அந்த மாதிரி ஒரு பீஸ், அந்த ஒரு காம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த ஒரு பீஸ் நம்மளுக்கு கிடைக்குது, நம்மளால ரீச் பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்னர் ஒர்க் எல்லாருக்கும் தேவை. நம்மளுக்கு நாமே புரிஞ்சுக்க முடியாம நம்ம அன்கான்சியஸ்ல உட்கார்ந்து இருக்கிற எவ்வளவு விஷயங்கள், அந்த விஷயங்களை எல்லாத்தையும் தூக்கி வெளில போடணும் அப்படின்னா இந்த இன்னர் ஒர்க் கண்டிப்பா நம்மளுக்கு தேவை. அந்த இன்னர் ஒர்க்கை எப்படி பண்றது, அதுக்கு ஒரு வரமுறை, அந்த வரமுறையை சொல்லி தரதுதான். இந்த மாதிரி தான் இந்த இன்னர் ஒர்க் பண்ணணும். இந்த இன்னர் ஒர்க் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நீங்க போனீங்கன்னா யூ கேன் ரீச் திஸ் அப்படின்னு சொல்லி தரும். எல்லாருக்கும் ஒரே கோல் இருக்க போகுது. என்னோட கோல் வேற கோல், உங்களோட கோல் வேற கோலா இருக்கும், ரூபியோட கோல் வேற கோலா இருக்கலாம், உமாவோடது வேற இருக்கலாம், ஸ்வேதாவோடது வேறையா இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கு இல்லையா? லைஃப்ல ஒரு பர்பஸ் இருக்குல்ல. பர்பஸே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அந்த பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிக்க வைக்கிறது பிகம். இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்க பர்பஸ் என்னன்னு உங்களுக்கு தெளிவா தெரியும். திஸ் இஸ் a purpose in my life. இந்த தசாவதாரத்துல கமல் சொல்வார்ல, எவ்வளோ கோடி விந்துக்களை தாண்டி ஒரு குழந்தையா வந்து பிறக்கிறவங்களே வந்து உலக நாயகன் தானே. அந்த மாதிரி எல்லாரும் வந்து பிறக்கும் போது ஒரு பர்பஸோட தான் பிறந்திருப்பாங்க. சின்ன பர்பஸா இருக்கலாம், பெரிய பர்பஸா இருக்கலாம். காந்தி மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, மதர் தெரசாவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 2 குழந்தைங்களுக்கு அம்மா வரதா போதும், அது என்னோட பர்பஸா இருக்கு. ஆனா அந்த பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சு டுவோர்ட்ஸ் இட் நம்ம மூவ் பண்ணிட்டு பிகமிங் சர்க்கிள் கை கொடுத்து உங்களை கையை பிடிச்சு கூட்டிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நான் எல்லாமே இதுல ஷேர் பண்றேன், குரூப்ல ஷேர் பண்றேன். எவ்வளவு பேர் இன்ட்ரெஸ்டடா இருந்தாலும் யூ கேன் ஜாயின். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும் ஆப்ல. ஆஃப்டர் தட் வி கேன் ஜாயின் த 21 day ப்ரோக்ராம். 21 day ப்ரோக்ராம் வந்து எவ்ரி டே 1 hour இருக்கும். இதே மாதிரி ஈவினிங் டைம்ல தான், ஏன்னா எல்லாருமே ஆஃபீஸ் அது இதுன்னு போயிட்டு வரனால ஈவினிங் டைம்ல தான் இருக்கும். வீக் டேஸ்ல தான் இருக்கும், வீக்கெண்ட்ல ஃப்ரீயா விட்டுருவோம். ஸோ 4 weeks போகும், 21 days நடக்கும், 4 weeks போகும் இந்த ப்ரோக்ராம். இதுல 4 pillars நான் போட்டிருக்கேன் இல்லையா? குவாண்டம் ரிஃப்ளெக்ஷன், ஷேடோ இன்டெகிரேஷன், 5 laws of becoming அண்ட் 12 codes of Solomon. இது ஒன்றுக்கும் ஒரு ஒர்க் இருக்கு. ஸோ குவாண்டம் ரிஃப்ளெக்ஷன்ங்கிறது ஒரு மிரர், நம்மள நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மிரர். ஷேடோ இன்டெகிரேஷன் நம்மளுக்குள்ள என்னெல்லாம் ஒளிஞ்சு, என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்னால எப்படி பிஹேவ் பண்றோம், அன்கான்சியஸ்ல என்ன இருக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஷேடோ இன்டெகிரேஷன். 5 laws of becoming, அந்த பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் எப்படி அந்த பேட்டர்ன் இருந்து வெளியில வரும். அண்ட் 12 codes of Solomon, நம்ம ரியாலிட்டியை எப்படி சேஞ்ச் பண்ணுறோம். இதுதான் பிகமிங் சர்க்கிளோட ஃபுல் கோர் ஐடியா, கோர் பிலீஃப்ஸ். சரியா? ஸோ அடுத்தது நம்ம சந்திக்கிறது பிகமிங் சர்க்கிளோட ஃபர்ஸ்ட் டேயா இருக்கலாம்.
ஸோ அன்டில் தான் தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் பொறுமையாக நான் பேசுறதை கேட்டதுக்கு, இவ்வளோ இன்ட்ராக்டிவாக இந்த செஷனை கொண்டு போனதுக்கு ரொம்ப 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 நன்றி.